ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் வெப்டெக். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈரோட்டில் நடக்கக்கூடிய அக்ரி மற்றும் டைரி எக்ஸ்போ பற்றி தான். இதனுடைய ஃபுல் டீட்டெயிலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம விவசாயிகளுக்கும் விவசாயத்தில் ஆர்வமாக இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஈரோடு மாவட்டத்தில் நடக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போ, அதாவது விவசாய கண்காட்சி மற்றும் விற்பனை. இந்த எக்ஸிபிஷன் எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஈரோடு மாவட்டத்தில் பரிமள மஹாலில் தான் நடக்குது. கிட்டத்தட்ட 105 ஸ்டால்கள் இன்ஸ்டால் பண்ணி காட்சிப்படுத்த போகிறாங்க. அதாவது விவசாய தேவையான அனைத்து விதமான பொருட்களும் இந்த கண்காட்சியில் இடம்பெற போகுதுங்க. நம்ம ஒரு சின்ன விவசாயியாக இருக்கலாம், இல்லை பெரிய விவசாயியாக இருக்கலாம், அல்லது மாடி தோட்டம் வச்சுருக்கலாம், அல்லது நம்ம வீட்லேயே சின்ன கார்டன் வச்சுருக்கலாம், இல்லது இன்டோர் பிளான்ட்ஸ் வச்சுருக்கவங்களாக இருக்கலாம். இது மாதிரி எல்லாருக்குமே இந்த எக்ஸிபிஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈரோடு மாவட்டத்தில் மட்டும் இருக்கவங்களுக்கு மட்டும் இல்லை, ஈரோடு சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்தில் இருந்தும் எல்லாருமே வரலாம். இந்த எக்ஸிபிஷனுக்கு என்ட்ரி டிக்கெட்டு எதுவுமே கிடையாதுங்க, கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். யார் வேணாலும் போய் பார்க்கலாம். இந்த கண்காட்சியில் பார்த்திங்கன்னா மில்க் ப்ராடக்ட் பற்றியும் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க நமக்கு. அப்புறமா பார்த்திங்கன்னா ஆர்கானிக் ஃபார்மிங், அதாவது இயற்கை விவசாயம் பற்றின எல்லா டீட்டெயிலும் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் விவசாயத்துக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, டிராக்டராக இருக்கட்டும், இல்லை சின்ன களை எடுக்கிற மிஷினாக இருக்கட்டும், அது மாதிரி எல்லா விதமான மிஷினும் இந்த எக்ஸிபிஷனில் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொட்டு நீர் பாசனம், நம்ம விவசாயத்துக்கு தேவையான கம்ப்ளீட்டாக எல்லா சொட்டு நீர் பாசன டெக்னாலஜியும் இந்த எக்ஸிபிஷனில் காட்சிப்படுத்துகிறாங்க. நமக்கு தேவையான பொருள் எது வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கனாக்கா சோலார் பம்பு டெக்னாலஜி, இந்த மாதிரி எல்லா விஷயமும் இதில் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் ஆட்டோ இரிகேஷன்னு இருக்குது. இப்போ சொட்டு நீர் பாசனம் நம்ம அந்த டைமில் தான் போய் திறக்கணும், நம்ம மூடணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. ஆட்டோமேட்டிக்காக அதுவாக ஓப்பன் ஆகும், தண்ணி போகும், தண்ணி தேவையான டைமுக்கு பாயும், தண்ணி அதுக்கப்புறம் நின்றும். அந்த மாதிரியான டெக்னாலஜியும் இந்த எக்ஸிபிஷனில் காட்சிப்படுத்துகிறாங்க. இது மாதிரி விவசாயத்துக்கு தேவையான எல்லா விதமான பொருளும் இந்த எக்ஸிபிஷனில் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா செடிகளும் விற்கிறாங்க. செடிகளும் இருக்குது, விதைகள் இருக்குது, நாட்டு விதைகள் இருக்குது. அது மாதிரி விவசாயத்துக்கு தேவையான அனைத்து பொருளுமே இந்த எக்ஸிபிஷனில் இருக்குதுங்க. அதனால் கண்டிப்பாக எல்லாருமே மிஸ் பண்ணாமல் இந்த எக்ஸிபிஷனுக்கு அவங்கவுங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நீங்கள் கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான எல்லா விதமான ப்ராடக்ட்டும் இங்கே வாங்கிக்கலாம். ரேட்டும் ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பாங்க. எப்படியும் பார்த்தீங்கன்னா கடையில் இப்போ நீங்கள் போய் வாங்கினீங்கன்னா அதிக ரேட்டுக்கு இருக்கும். ஆனால் இப்போ அவங்களே கம்பெனியில் டைரெக்டாக கொண்டு அவங்க டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நமக்கு டிஸ்கவுண்ட் பண்ணியும் கொடுப்பாங்க. அதனால் நம்ம நல்ல யூஸாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த எக்ஸிபிஷன் கிட்டத்தட்ட 2 ஹாலாக பிரிச்சுருக்காங்க. இந்த எக்ஸிபிஷனில் 2 ஹாலாக பிரித்து டோட்டலாக எடுத்துக்கிட்டிங்கனாக்கா கிட்டத்தட்ட 105 ஷாப்ஸ் இருக்க போகுதுங்க. அதாவது ஸ்டால்ஸு, ஒவ்வொரு ஸ்டால்லையும் ஒவ்வொரு விதமான கடைகள் இருக்கும். அந்த இது எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கடைகள் யூஸ் ஆகும். அதனால் 105 கடைகள் இருக்குது. இதற்கான லே அவுட்டு தான் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இந்த லே அவுட் பிரகாரம் தான் எல்லா ஸ்டாலுமே அமைஞ்சிருக்க போகுது. இன்கேஸ் நீங்கள் விவசாய பொருள் விற்கிறவங்களாக இருந்தாலும் சரி, விதைகள் விற்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை விவசாய சம்பந்தமான எந்த மாதிரி பொருட்கள் விற்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இந்த எக்ஸிபிஷனில் நீங்களும் விற்கணும், உங்களுடைய பொருளை காட்சிப்படுத்தணும், ஒரு புது விதமான டெக்னாலஜியை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸிபிஷனில் ஸ்டால் புக் பண்ணி நீங்களும் இதில் பயன்பெறலாம். ஓகேங்களா? அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி ஸ்டால் புக் பண்ணலாங்க. இந்த எக்ஸிபிஷன் நடக்கக்கூடிய டைம் பார்த்திங்கன்னா காலையில் 9:30 மணிலேருந்து சாயங்காலம் 6:30 மணி வரைக்கும் நடக்க போகுதுங்க. இடம் பார்த்திங்கன்னா பரிமள மஹால், அதாவது ஈரோடு டு பெருந்துறை ரோட்டில்
இருக்குதுங்க. கிட்டத்தட்ட வந்து ஈரோட்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும். ஈரோட்லேருந்து பெருந்துறை போகக்கூடிய டவுன் பஸ்ஸில் நம்ம ஏறினோம்னாக்கா பரிமள மஹால்னு சொல்லியே இறங்கிக்கலாம். நம்ம ஈரோட்டில் இருக்கவங்க மட்டும் இல்லாமல் ஈரோடை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விவசாயிகளும் பொதுமக்களும் இந்த எக்ஸிபிஷனில் கலந்துக்கிட்டு அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு சில ஃபோட்டோ கேலரி காட்டுறேன். இது வந்து போன வருஷம் இதே சேம் பரிமள மஹாலில் சேம் இதே மாதிரியே நடந்த எக்ஸிபிஷன் தாங்க இது. இதில் கிட்டத்தட்ட 100 ஸ்டால் பக்கம் இருந்திருக்கு. நிறைய பொதுமக்கள் வந்து எல்லாம் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. பொதுமக்களும் சரி விவசாயிகளும் சரி எல்லாருமே இந்த எக்ஸிபிஷனில் கலந்துக்கிட்டு அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கோங்க, இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து நமக்கு ரொம்ப சிறந்த எக்ஸிபிஷனாக இருக்க போகுது. அதனால எல்லாருமே கண்டிப்பாக வாங்க, நானும் அங்கே வருவேன். அப்புறம் அடுத்த வீடியோவில் நான் வந்து இந்த எக்ஸிபிஷனை பற்றி ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு வந்து போடுவேன். அப்போ நீங்கள் வந்து ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். அப்புறம் இந்த இதில் வந்து ஸ்டால் எதுவும் புக் பண்ணணும்னாக்கா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். தேவையானவங்க வந்து அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஸ்டால் புக் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாங்க. தேங்க்யூ.